இந்த வீடியோவை வழங்குவோர் 7G ஹெல்தி கஃபே அச்சிரப்பாக்கம். இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். முத்தஞ்சன் 30 லிட்டரு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெய் வந்து 3 கிலோ ஆட் பண்ணுறோம். ஓகே, முந்திரி 2 கிலோ. பிஸ்மில்லா. சாரப்பருப்பு 200 கிராம். இப்போ வந்து நெய் வந்து கடையிலே வாங்குவோம். இப்போ நம்ம இங்கே கிராமம் இருக்கிறதுனால நம்ம பியூர் பசு நெய் வாங்குகிறோம். நம்ம பசு நெய் போடுறதுனால வாசனை நல்லாயிருக்கும். நாற்பது லிட்டர் தண்ணி போடணும். 3 கிலோ அரிசி வேகிறதுக்கு 40 லிட்டரு. தண்ணி வந்து 30-40 போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு 20 லிட்டர் ஆகிடும். பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். போடுவா. அரிசி 3 கிலோ, ஜீரக சம்பா தான். ஜீரக சம்பா அரிசி தான் 3 கிலோ ஜீரக சம்பா அரிசி. நம்ம இந்த வேலூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து ஜீரக சம்பா தான் ரன்னிங் ஆகும். இங்கே வந்து பாஸ்மதியில் அவ்வளோ இதுவாக இருக்காது. பாஸ்மதி போகிற மாதிரி இருந்தால் இண்டியா கேட் கிளாசிக்கு அந்த மாதிரி பச்சை ஐட்டம் போடலாம் யூனிட் போகிறதோட. வேலை இருக்குது, நிறைய இருக்குது. தண்ணி இன்னும் இறங்கணும் கீழே. இந்த மாதிரி அரிசி வந்து பசை மாதிரி ஆகிறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பசை மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா பால் போடணும். நம்ம பால், மில்க்மேடு, கோவா, பாதம், சர்க்கரை. அரிசியை வந்து இந்த மாதிரி பசை டைப்பில் ஆச்சுன்னாக்கா நம்மளுக்கு வந்து அரிசியே தெரியாது. பாயாசத்தில் நின்று கஷ்டப்பட்டணும். இந்த அடுப்பான நிற்கிறது பெருசு இல்லை. இந்த ஸ்வீட்டுக்கு வந்து செலவும் அதுக்கேற்ற மாதிரி ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ருசியும் இருக்கும். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் இந்த வேது முடியறதுக்கே. இந்த ஒரு ஸ்வீட்டுக்கு மொத்தம் ஒரு 1.5 மணி நேரம் இந்த வேலையை. பால் போடுப்பா. அரிசி வந்துச்சு. போடு போடு போடு. மெதுவா 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 மெதுவா. ரைட் ஓகே. 30 லிட்டர் பால். அரிசி வந்தவுடனே பால் போட்டுடணும். ஒரு 30 லிட்டர் பால். மில்க்மேடு 20 டின்னு 400 ml. அது பால் வந்து ஒரு கொதிக்கிற டைமில் மில்க்மேடு போடணும். அதோடு சேர்ந்து கொதிக்கும் மில்க்மேடு. பால் கொதிக்கிறதுக்கு முன்னால் போடக்கூடாது. மில்க்மேட் வந்து 20 டின்னு.
நம்ம சாப்பிட்ற நேரத்தில் தொக்கு மாதிரி ஆகிடும். கோவா 10 கிலோ. டைட்டாக வர நேரத்தில் பாதாம் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஆடை வரணும். பாதாம் வந்து இந்த மாதிரி குறுகுறு மாதிரி அரைச்சிக்கினீங்கனாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக பண்ணிட்டாலும் மிக்சிங் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி குறுகுறு சில பேர் பல்லு இருக்கவங்க சாப்பிடுவாங்க, சில பேர் பல்லு இல்லாதவங்க மெண்டு சாப்பிடுவாங்க. அதனால தான் பல்லு இல்லைன்னா கூட சரி, நம்ம அந்த ஊறுறதுலேயே வந்து சாஃப்ட்னஸ் ஆகிடும் உங்களுக்கு. பாதாம் 1.5 கிலோ. சர்க்கரை 12 கிலோ. இப்போ இறக்க வேண்டியதான். கீழே இறக்கி ஃபேன் வைக்கணும்.